ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் பெரிய சைஸு அதை வெட்டி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்குதுன்னு. இப்போது 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது கறியை எடுத்து இதில் வாஷ் பண்ணியிருக்கிற கறியை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். கறியெல்லாம் போட்ட பிறகு 1/2 kg எடுத்திருக்கேன் நான். கறியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் 1 டம்ளர் அளவு தண்ணியை இதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றினதும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நல்லா கொதிச்சிடுச்சுங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் எந்த மசாலாவும் இல்லாமல் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோழி கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.